சிவகாசினாவே இப்போ பட்டாசு மட்டும் இல்லை, தீப்பெட்டியுமே ஃபேமஸ் தான். தீப்பெட்டி இங்கே பெருமளவில் தயாரித்து நம்ம உள்ளூர் மட்டும் இல்லை, வெளியூர் அதுக்கெலாம் வெளிநாடு வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு நம்ம சிவகாசியில் ஃபேக்ட்ரிஸ் வந்து நிறையா இருக்குது. அதை பற்றி நான் ஒவ்வொன்றும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இப்போ நம்ம உள்ளே பார்க்கலாம். ஃபேக்ட்ரிக்குள்ளே என்னென்ன யூனிட்டில் என்னென்ன மிஷினில் எது எது ரெடி பண்ணுறோம், இந்த அவுட்ரு மேப்பெட்டி எப்படி ரெடி பண்ணுறோம், உள்ள இன்னரு ட்ராயர் எப்படி ரெடி பண்ணுறோம், இந்த ஸ்ப்ளின்ஸு குச்சியெல்லாம் நமக்கு எங்கேருந்து வருது, நம்ம கெமிக்கல் ரூமில் மருந்து எப்படி ரெடி பண்ணுறோம், அதை எப்படி டிப் பண்ணி இதை மருந்து குச்சியாக மாற்றுறோம், அதுக்கப்புறம் அந்த பேக்கிங்லாம் எப்படி நடக்குங்கிறத நம்ம உள்ள ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இப்போது நமக்கு வந்து ஸ்ப்ளின்ஸு குச்சி வந்து நமக்கு இங்கே லோக்கல் வந்து ரெக்கமெண்ட் கிடையாது. நம்ம ரெக்கமெண்ட் தகுந்த மாதிரி வெளியில், அதாவது கேரளாவில் தான் மேக்ஸிமம் வந்து நமக்கு குச்சி கிடைக்கிது. அங்கே தான் வந்து தடியாக ரெடி பண்ணி தடியை கட் பண்ணி நம்ம கேட்குற சைஸுக்கு குச்சியாக கட் பண்ணி தருவாங்க. அவங்க வந்து மிக்ஸ் பண்ணி நமக்கு இந்த மாதிரி மூட கணக்கில் நம்ம டன் கணக்கில் இறக்கிக்கிறது நம்ம ஃபேக்ட்ரியில். இறக்கிட்டு அந்த குச்சியை வந்து நம்ம கரெக்டாக ஃபில்ட்ரு பண்ணி தான் நம்ம மிஷின் கொடுக்க முடியும். ஃபில்ட்ரு பண்ணால் தான் நமக்கு அங்கே வந்து ஒன்று போல் சார்ஜிங் ஆகி மருந்தெல்லாம் ஒன்று போல் கிடைக்கும். அதுதான் இந்த யூனிட்டில் வந்து பண்ணுறோம். இந்த மாதிரி ஃபில்டர் ஆகி உள்ளே போயிடும். இதில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த குச்சியில் உள்ள தேவையில்லாத அன்சைஸ் குச்சி, இந்த சப்பட்டையான குச்சி, அதில் உள்ள தூசி வேஸ்ட்டு இதெல்லாம் ஃபில்டர் ஆகி இந்த ரவுண்டுக்கு வந்துடும். இந்த ரவுண்டில் வந்து நம்ம பாலிஷ் பண்ணுறோம் குச்சியை. சொரப்பாக இருக்கிற குச்சிகளை வந்து பாலிஷ் பண்ணுறோம். அதில் உள்ள வந்து நம்ம மெழுகு போட்டிருப்போம், அது ரொட்டேஷன் ஆகும்போது பாலிஷ் ஆகி நமக்கு இந்த ஃபில்டருக்குள்ளே வந்துடும். இதில் வந்து இந்த மாதிரி ஒடிஞ்சல் நொறுங்கல் குச்சிகள் எல்லாம் இதில் ஃபில்டர் ஆயிரும். கரெக்டான குச்சியை மட்டும் இந்த ஃபில்டரை விழுந்து, இது வந்து வைப்ரேட்டர் ஆகிற தகுந்த மாதிரி கரெக்டான குச்சிகள் மட்டும் இதில் உள்ள விழுந்து அடுத்த கட்ட ப்ராசஸ்க்கு உள்ளே போகும். அந்த ப்ராசஸில் நம்ம வந்து வத்தி குச்சி எப்படி ரெடி பண்ணுறோன்னு பார்த்தோம். இப்போ அந்த வத்தி குச்சிக்கு தேவையான மருந்து அந்த டாப் எண்டில் இருக்கும் பார்த்தீங்களா, கருப்பா கலரா எல்லாமே என்ன கலர்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மருந்து வந்து இந்த ரூமில் ரெடி பண்ணுறோம். இந்த பவுட்ரு ப்ளஸ் இந்த அமோனியம், இந்த ரெண்டையும் சம் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் மிக்ஸ் பண்ணி இந்த மிஷினில் ரெடி பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்து அதை அந்த கிரைண்டிங்கில் போட்டு, இது வெள்ளையாக இருக்கிறது வந்து குளோரைட்டு, அப்புறம் இது வந்து கார்பனு இன்னும் சில கெமிக்கல் அமௌண்ட்ஸ் வந்து கலந்துருக்கும். இதை நம்ம எடுத்து ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வாட்டர் கலந்து, நமக்கு தேவையான வாட்டர் கலந்து மிக்ஸ் பண்ணி இந்த மிஷினில் எடுத்து இந்த வாளியில் எடுத்துக்கிறதா மருந்தாக நமக்கு ரெடி ஆகுது. அந்த மருந்தை வந்து நம்ம அடுத்த இதில் பார்க்கலாம். வத்தி குச்சி எப்படி பார்த்தோம், அதே மாதிரி கெமிக்கல் ரூமில் எப்படி மருந்து ரெடி பண்ணுறதுன்னு பார்த்தோம். இப்போ அடுத்த ப்ராசஸ் என்னென்னா, அந்த வத்தி குச்சி ஹெட்டில் மருந்தை எப்படி டிப் பண்ணுறோம், மருந்தை எப்படி உள்ளே வைக்கிறோம், மெழுகு ப்ளஸ் மருந்து எப்படி வைக்கிறோங்கிறத அந்த மிஷினில் ரெடி ஆகிட்டு இருக்கு. அங்கேருந்து வர்ற குச்சி வந்து இந்த மிஷினில் விழுந்து ஃபஸ்ட்டு சார்ஜிங் ஆகும், அடுக்கும். அந்த வத்தி குச்சி ஃபுல்லாக அடுக்கும். அந்த அடுக்குனதுக்கு அப்புறமா அடுத்த யூனிட்டில் மெழுகு வந்து நம்ம ஹீட்ரு மூலமாக மெல்ட் பண்ணி வச்சுருப்போம். அந்த மெழுகுல வந்து டிப் ஆகி வரும் குச்சி. டிப் ஆகி வரமே அடுத்த செகண்டில் மருந்து இங்கேருந்து கொண்டு போன மருந்து வாளியில் நம்ம அந்த பம்பில் ஊற்றுவோம். பம்ப் ஆகி போகிற மருந்து பெட்டில் இருக்கும். அந்த பெட்டில் குச்சி வந்து டிப் ஆகி அடுத்த ப்ராசஸ் போகும். அடுத்த ப்ராசஸில் வந்து ட்ரையர் மூலமாக இருக்கிற குச்சிகளெல்லாம் காய வச்சு நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணி நம்ம சாக்கில் பிடிச்சிக்கிற மாதிரி இருக்கும். வத்தி பெட்டிக்கு பாக்ஸ் எப்படி தயாரிக்கிறோன்னு பார்க்குறோம். இது வந்து இன்னர்னு சொல்லுவோம், இங்கிலீஷில் இன்னரு, அடிப்பட்டி ட்ராயர்னு சொல்லுவோம். மேலே போகிற சட்டை மாதிரி போகிறது வந்து மேப்பட்டி, அவுட்ரு அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்னர் வந்து நமக்கு அந்த ரோல் தெரியுது பார்த்தீங்களா, அந்த ரோல் வந்து வெளியில் நம்ம சைஸ் தேவையான மாதிரி ரீலாக இருக்கும். அதை நம்ம கட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணி இந்த மிஷினில் ஃப்ரண்ட்டில் ரீலாக ஏற்றுறோம். ரீல் ஏற்றி நமக்கு தேவையான சைஸுக்கு இந்த மாதிரி கட் ஷேப்பில் வந்துடும் இந்த மிஷினில். இந்த கட் ஷேப் வந்து தொடர்ந்து இதில் வந்து இந்த ரன்னரில் பசையை எடுத்து இதில் ஒட்டி கம்ப்ரஸ் ஆகி வெளியில் பெட்டியாக நமக்கு வெளியில் கிடக்கும். நம்ம வத்தி பெட்டியோட அவுட்ரு வந்து வெளியில் பிரிண்டிங் பண்ணி ஸ்கோரிங், அதாவது இந்த மாதிரி கட் பண்ணி மடக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கோரிங் பண்ணி நம்ம இங்கே வந்துடும், கெட்டாக வந்துடும். இது வந்து ப்ரெஸ்ஸிங், அந்த பசையவும் மடித்த காதையும் அமுக்கி வெளியே கொடுக்கும். இப்போ வந்து நம்ம வத்தி குச்சி எப்படி ரெடி பண்ணோம், கெமிக்கல் ப்ராசஸ் எப்படி, அதை எப்படி நம்ம வத்தி குச்சியாக ரெடி பண்ணுறோங்கிறத வந்து உள்ளே பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து பேக்கிங் செக்ஷனுக்கு வந்துட்டோம். அதோட அவுட்ரு இன்னர் ஃபஸ்ட்டு பார்த்தோம். இப்போ அவுட்ரு தென் பேக்கிங், அதில் எப்படி குச்சி ஃபில் பண்ணி பேக் பண்ணி நம்ம பண்டலாக உள்ளே ஸ்டாக் பண்ணுறோங்கிறது உள்ள ப்ராசஸ் நடக்குது. உள்ளே வந்து இந்த அவுட்ரு மிஷின் மட்டும் ஏசி நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம். ஏசி எதுக்காகனா, அந்த பெட்டியை வந்து அந்த பசையோட நல்லா பாண்டிங் கொடுக்குறதுக்காக நம்ம ஏசி கொடுக்குறோம். அதை ஒட்டி அந்த பெட்டியும் அவுட்ரு பெட்டி இன்னர் பெட்டி ரெண்டையுமே நம்ம ஆஃப்லைன் மிஷினில் தட்டுறோம். இந்த ஃபினிஷிங் ப்ராசஸ் பண்ணுற மிஷினுக்கு பேர் வந்து ஆஃப்லைன் பாக்ஸ் ஃபில்லிங் அல்லது ஆஃப்லைன் மிஷின் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிக்கலாம். இந்த மிஷினில் வந்து ஃபஸ்ட்டு இன்னர், நம்ம அந்த ஃபஸ்ட்டு ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா இன்னர் இறங்கும். இன்னரில் இருந்து ரெண்டாவது குச்சி, பின்னாடி நம்ம கன்வேர் வழியாக தட்டுற குச்சி வந்து ஃப்ரண்ட்டில் சல்லடைக்கு வந்துடும். இந்த சல்லடையில் வந்து 2 சல்லடையாக நம்ம வச்சுருக்கோம். ஒவ்வொரு சல்லடையிலையும் ஒவ்வொரு கவுண்டிங்.
இப்போ கஸ்டமர் ரெக்குவயர்மெண்ட் தகுந்த மாதிரி 40 குச்சி 50 குச்சிக்கு தகுந்த மாதிரி நம்ம பிரித்து வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் சல்லடையில் ஒரு 20 குச்சி, ரெண்டாவது சல்லடையில் ஒரு 20 குச்சி, ரெண்டுமே ஃபில் ஆகி நமக்கு இன்னர் பாக்ஸில் விழுந்துடும். இன்னர் பாக்ஸ் கொண்டு போய் அவுட்ரு வந்து நிற்கும். அவுட்ரோட எடுத்துகிட்டு போய் சார்ஜிங் பண்ணோம். ஆஃப் க்ளோசிங் தான் பண்ணோம். ஏன்னா அந்த ஆஃப் க்ளோசிங் பண்ண பிறகு பெட்டுக்கு வந்துடும். பெட்டில் வந்து இருக்கிற நம்ம 4 லேபர்ஸ் வந்து அந்த பெட்டில் உள்ள பெட்டியில் இருக்க குச்சி கம்மியாக இருக்கா இல்லை பெட்டி எதுவும் டேமேஜ் இருக்கான்னு பார்த்து எடுத்து போட்ட பிறகு ஃபுல்லாக க்ளோசிங் ஆகி காடியை தட்டுவாங்க. அந்த பெட்டியை ஒன்று போல் அடுக்கி தட்டுவாங்க. தட்டுனதுக்கப்புறம் டென்ஸ் பேக்கிங்னா நம்ம 10 பெட்டி கொண்டது ஒரு டஜன் மிஷினுக்கு வந்துடும். டஜனில் வந்து 10 பெட்டியை மடிக்கலாம், 6 பெட்டி கொண்டதாகவும் மடிக்கலாம். அது மடித்து வெளியில் வந்ததுக்கப்புறம் பண்டல் பேக்கிங். ஒரு பண்டலில் வந்து 600 பாக்ஸ் வச்சு நம்ம 10 க்ரோஸாக போய் கவரில் போட்டு பேக் பண்ணி அதை பண்டல் பண்ணி வெளியில் ஸ்டாக் பண்ணுறோம். இப்படி தான் ஒவ்வொரு 2 ரூபா தீக்குச்சி பெட்டியும் தயார் பண்ணுறதுக்கு இவ்வளவு ப்ராசஸ் இருக்குது.